புழங்கு பொருள் பண்பாடு இந்த சொல்லையே பலரும் இன்னைக்கு தான் கேள்விப்படலாம். நம்ம மனுஷங்க அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களை வச்சே நம்முடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் படிக்கின்ற ஒரு துறைக்கு பேர் தான் புழங்கு பொருள் பண்பாடு. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருள் பேரு உப்பு. மலபார்ல ஒத்தப்பாலம்னு ஒரு கிராமம். அங்க இருக்கிற 17 வயசு பையன் இறந்ததற்கான காரணம் உப்புங்கிற ஒரே ஒரு சொல்ல பயன்படுத்தியது தான். உங்களால நம்ப முடியுதா? வணக்கம், என் பேரு பிரிட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உப்பு. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்னவா? ராவண ராஜ்யம் தெரியுமா? சைவமா அசைவமா என்ற சண்டையெல்லாம் சாமிக்கு எதிர்க்கு என்றார். என்றைக்குமே அறம் என்பது சாமானிய மக்கள் கையில் இருக்கிறது. உப்புல ஜாதி இருக்கா? நம்ப முடியலையா நீங்க கேட்கலாம். மலபார்ல இருக்கிற அந்த ஒத்தப்பாலம்ல உப்புன்னு சொன்னதால ஏன் ஒரு பையனை அடிச்சே கொண்டிருக்காங்க? காரணம், அந்த பையன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்த பையன். மலபார்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் உப்புக்காக பயன்படுத்த வேண்டிய சொல் புளிச்சாட்டன். புளிச்சாட்டன் கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லி தான் அவங்க உப்பை வாங்கணும். ஏதாவது ஒரு கடையில போய் ஒடுக்கப்பட்டவர்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கொடுங்களேன்னு கேட்டாங்கன்னா ஆதிக்க ஜாதியினரால் அதை பொறுத்துக்கவே முடியாது. அப்படி அந்த 17 வயசு பையன் சிவராமன் தெரியாம கேட்டனால அங்க இருக்கின்ற ஆதிக்க ஜாதியினரால் அடிச்சே கொல்லப்பட்டிருக்கான். சரி, இதெல்லாம் மலபார்ல தானே நடக்குது, அதெல்லாம் ஏன் நீ தமிழ்நாட்டில் பேசுறன்னு கேட்கலாம். தமிழ்நாட்டிலையும் உப்புல ஜாதி இருக்கு. பேராசிரியர் ஆய்வாளர் தோ பரமசிவம் நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலை சொல்றாரு. இலையில உப்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு ஜாதி, உலையில உப்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு ஜாதி. இலைச்சோற்றில் உப்பு வைக்கின்ற ஜாதி மேல் ஜாதி, உலைச்சோற்றில் உப்பு வச்சு சாப்பிட்டா அந்த ஜாதி கீழ் ஜாதி. இப்படி உப்புல பல்வேறு விதமான அடக்குமுறைகளும் பல்வேறு விதமான வரலாற்று தகவல்களும் மறைஞ்சிருக்கு. உப்புக்கும் மனுஷனுக்கும் கிட்டத்தட்ட நீண்ட காலமான தொடர்பு இருக்கு. அதுலேயும் முக்கியமா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கதை நம்முடைய சங்க காலத்திலிருந்து ஆரம்பிக்குது. உப்பும் நெல்லும் நேரென கொல்லே, இந்த பாடலை நம்மில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய தமிழர்கள் உப்பையும் அமிழ்தத்தையும் சமமாக தான் கருதுனாங்க. வெண்கல் அமிழ்து அப்படின்னு தான் உப்பை குறிப்பிட்டிருக்காங்க. 1 கிலோ உப்பு என்ன விலையோ அதே தான் 1 கிலோ நெல்லினுடைய விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம யாராச்சும் உப்பு நெல்லும் சமம்னு சொன்னோம்னா சிரிச்சிருவோம். சரி, உண்மையிலேயே இது அந்த காலத்தில் சமமாக இருந்ததா? அதுக்கு நம்முடைய கல்வெட்டு சான்றுகள் ஏதாவது இருக்கானா? நிச்சயம் இருக்கு. கிபி 18ஆம் நூற்றாண்டில் பிரான்மலை அப்படின்னு ஒரு ஊரில் சொக்கநாதர் கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்கு. உப்பு பொதி ஒன்றுக்கு காசு 1, உப்பு தலை சுமை ஒன்றுக்கு காசு அறையும், உப்பு வண்டி ஒன்றுக்கு காசு 10. இந்த கல்வெட்டில் அதே கல்வெட்டுடைய கீழ்ப்பகுதியில் இன்னொரு குறிப்பும் இருக்கு. நெற்புதை ஒன்றுக்கு காசு 1, நெற்பாகம் ஒன்றுக்கு காசு அறையும், நெல் வண்டி ஒன்றுக்கு காசு 10. அப்படின்னா கிபி 14ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நெல் என்ன விலையோ அதே விலை தான் உப்பு இருக்குன்னு இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. மாசானா நமக்கு வருகின்ற முதல் சொல் அது ஒரு தமிழ் சொல் இல்லை, சேலரி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல் தான். இந்த சேலரிங்கிறதுக்கும் உப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சம்பளம்னு பயன்படுத்துகிற வார்த்தையை பார்த்துட்டு வந்துடலாம். சம்பளம் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க செய்கின்ற தொழிலுக்கு ஊதியமாக உப்பையும் நெல்லையும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உப்பும் நெல்லும் ஒரே விலையா இருந்திருக்கு. சம்பா கூட்டல் அலம், அதுதான் சம்பளம்னு ஆயிருக்கு. சம்பா நெல் நமக்கெல்லாம் தெரியும், அது ஒரு அரிசி. உப்பளத்தில் விளைகின்றதால் உப்பின் பெயர் அலம். அலமும் சம்பாவும் சேர்வதால் சம்பளம்ங்கிற வார்த்தையை இன்னை வரைக்கும் நமக்கு ஊதியம்ங்கிற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே நேரத்தில் உலகம் முழுவதும் பயன்படுத்துகின்ற ஒரு சொல் தான் சேலரி. அந்த காலத்தில் ரோம்ல இருக்கின்ற போர்ப்படை வீரர்களுக்கு சன்மானமா பணத்திற்கு பதிலாக உப்பு பணம், உப்பை தான் சம்பளமா கொடுத்துருக்காங்க. அந்த உப்புக்கான லத்தீன் மொழி சொல் என்னன்னா செலேரியம். அந்த சலேரியம் தான் ஆங்கிலத்திற்கு போகும்போது சேலரியா மாறி இருக்கு. இன்றைய வரைக்கும் நம் தமிழ்ல பயன்படுத்துற சம்பளமா இருக்கட்டும் அல்லது ஆங்கிலத்தில் பயன்படுத்துற சேலரியா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது நம்ம பயன்படுத்துற உப்பு தான். சங்க காலத்துல மனிதர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு காலகட்டம். நம்முடைய பகுப்பு முறையை நம்ம பார்த்தோம்னா 5 திணைகள் மட்டும்தான் வச்சிருப்போம். அதனால அரசன் ஆண்டான் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் சங்க காலத்தில் நமக்கு கிடையாது. என்னைக்கு நில உடைமைன்னு ஒன்று நமக்கு வந்துச்சோ அன்னைக்கு நிலம் ஒருவனுக்கு சொந்தமாக ஆரம்பிச்சிச்சு. அரசன் ஒருத்தன் வர ஆரம்பிச்சான், அவனுக்கு கீழே மக்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதற்கும் அடிப்படையில் உப்பு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. அந்த காலத்தில் நெய்தல் நில மக்களினுடைய அடிப்படை சொத்தாக இயற்கையிலிருந்து உப்பு கிடைக்கப்பெற்றது. அது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தம் கிடையாது, எல்லோருக்குமான கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உப்பு. ஆனால் என்னைக்கு அரசர்கள் பேரரசர்கள் போன்ற காலத்துக்கு நம்ம நுழைஞ்சோமோ அன்னைக்கு உப்புங்கிறது அரசனுக்குரிய பொருளாக மாறுச்சு. அன்னையிலிருந்து எல்லா உப்பளங்களும் அரசனினுடைய சொத்து. சரி, அப்படின்னா சாதாரண மக்கள் அப்பெல்லாம் உப்பு போட்டு சாப்பிடலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
சாப்பிட்டாங்க. அரசன்ட்ட அனுமதி வாங்கிட்டு சாப்பிட்டாங்க. உப்பு அப்ப உமணர்கள் வித்தாங்களே, அரசர்ட்ட அனுமதி வாங்கிட்டு வித்தாங்க. உப்பளம் அரசனுக்கு குத்தகை கொடுத்து உப்பளத்தை பயன்படுத்தினாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையிலிருந்து கிடைத்த உப்பின் மீது அதிகாரம் ஏறி உப்பு மிக முக்கியமான ஒரு அதிகார சொல்லா மாறுச்சு. வரலாறு இன்னும் ஓட ஆரம்பிக்குது. காலங்கள் இன்னும் நகர ஆரம்பிக்குது. எந்த நாடு உலகத்துக்கே படி அளந்ததோ அந்த நாடு அடிமையாச்சு. இந்தியா தான். காலனிய காலகட்டத்தில் அரசர்கள் பேரரசர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே தான் பிரிட்டிஷ்காரனும் செஞ்சான். உப்புக்கு வரி விதிச்சான். ஏன் காந்தி உப்பை கையில் எடுக்கணும், உப்புக்காக மிகப்பெரிய போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு பல நாட்கள் நம்மளுடைய பள்ளி நாட்களில் கேள்வி வந்திருக்கலாம். மிக முக்கியமாக காந்தி உப்பை கையில் எடுத்ததற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருந்திருக்கு. நண்பர்களே, உப்பு வேலி இந்த சொல்லையே நம்ம இன்னைக்கு தான் கேள்விப்படலாம். இந்தியாவில் இமயம் முதல் ஒடிசா வரை கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டருக்கு 12,000 பாதுகாவலர்கள் பாதுகாத்த ஒரு வேலி இருந்துச்சு. எதுக்கு அந்த வேலினா, எந்த காரணமும் கிடையாது, உப்பை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வரி செலுத்தாமல் கடத்தி கொண்டு போகக்கூடாது என்பதற்காக 12,000 பேர் காவல் இருந்தாங்க. உப்பு வரி எந்த அளவுக்கு இருந்திருக்கலான்னு நமக்கு ஒரு கற்பனை வேணும்ல. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டம். அந்த காலகட்டம் வரைக்கும் உப்புக்கு மட்டும் வரி விதித்ததன் மூலமாக ஆங்கிலேய அரசிற்கு சென்ற தொகை 9 கோடி. 75 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ஒவ்வொரு ஆண்டும் உப்புக்கு வரியா ஆங்கிலேயர்கள் வாங்கியிருக்காங்க. இது எந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தை பாதித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்திற்கு 5 நபர் உள்ள ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் 5 ரூபான்னு வச்சுக்கோமே. அப்படி அவங்க 1 ரூபாய்க்கு செலுத்த வேண்டிய வருமான வரி 4 பைசாவா இருக்குன்னா, அவங்க 1 ரூபாய்க்கு செலுத்த வேண்டிய உப்பு வரி 6 பைசா. அப்போ வருமான வரியை விட உப்பு வரி 2 பைசா கூடனா நீங்க அந்த தீவிரத்தை சிந்திச்சு பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா, உப்பு வரி எந்த அளவுக்கு ஒரு சாமானிய குடும்பத்தை பாதிச்சுச்சுன்னா, ஒரு சாமானியன் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டு வருமானத்தில் 2 மாச சம்பளம், 2 மாத வருமானம் உப்புக்கு வரியா மட்டுமே அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு கட்ட வேண்டியது இருந்தது. இதுவரைக்கும் உப்பை பத்தி சொன்னதே பலருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கலாம். இதை விட இன்னொரு ஆச்சரியமா ஒரு சம்பவம் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு சினிமா மாதிரி. நமக்கெல்லாம் தெரியும், உப்புக்காக காந்தி போனார் தண்டி அப்படின்னு. இதே தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்காக ராஜாஜி வேதாரண்யமுக்கு போயிருக்கார். வேதாரண்யம் போராட்டத்தில் பல்வேறு தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. உப்பு சட்டத்தை மீறினாங்க. அதெல்லாம் நமக்கு ஸ்கூல் பாடப்புத்தகத்திலே சொல்லி கொடுத்துருப்பாங்க. சாமானிய மக்கள் உப்புக்காக எந்த அளவுக்கு போராடினாங்கன்னு ஒரு சின்ன கதை, உண்மை கதை. வேதாரண்யத்தில் ஒரு சின்ன பையன், வயசு 16 தான். அவருடைய வேலை முகச்சவரம் செய்வது, முடி வெட்டுறது. உப்பு சத்தியாகிரகத்தில் வெள்ளைக்காரன் நமக்கு உப்பு வரி விதிச்சிட்டான். யாரெல்லாம் உப்பு வரி கட்டுறாங்களோ, இல்லை வெள்ளைக்காரனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவனுக்கெல்லாம் சேவிங்கே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சாதாரண மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ண ஒரு பையன்தான் வைரப்பன். ஒரு நாள் அவர்கிட்ட உட்காந்து ஒருத்தர் முகச்சவரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தான் தெரியுது அவர் ஒரு காவலர், பிரிட்டிஷ்காரனுடைய ஒரு காவலர்னு. அந்த பையன் சேவிங் பண்ணதை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு, உனக்கு சேவிங் பண்ண முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறான். அவர் எவ்வளவோ அந்த பையனை பிடிச்சி மிரட்டி பார்க்குறாரு. மீதி பாதியை யாரா பண்ணுவா, நீ பண்ணலனா அப்படின்னு. போய் கலெக்டரை பண்ண சொல்கிறான்றான். அந்த சம்பவம் உண்மையிலே கலெக்டர் வரைக்கும் போகுது. கலெக்டர் வைரப்பனை கூப்பிட்டு கேட்குறாரு, உன்னால் ஷேவிங் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நீ என்ன வேணால் என்ன பண்ணிக்க, கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு. இன்னை வரைக்கும் வைரப்பன் அங்கே வேதாரண்யத்தில் ஒரு ஹீரோக்கு சமமானவர். பாதி வரைக்கும் ஷேவ் பண்ணிட்டு, உப்பு வரி நீ வாங்கினா உனக்கு மீதி ஷேவிங் கிடையாது போடா அப்படின்னு சொல்லியிருக்கான்னா அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சலை பாராட்டி இன்னை வரைக்கும் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு குறியீடா, உப்பு சத்தியாகிரகம் நடந்ததினுடைய ஒரு பகுதியா வேதாரண்யத்தில் வைரப்பனுக்கு ஒரு நினைவு தூண் இருக்கு. உப்பு சப்பே இல்லாத ஒரு விஷயம் தான் உப்புன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு தகவல்கள் இருக்கானா, இதெல்லாம் வெறும் 2% மட்டும்தான். இந்த தகவல்லாம் நமக்கு பல ஆய்வாளர்கள் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தி தான் தகவல்களை எடுத்து தொகுத்திருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர், இந்த ஒட்டுமொத்த உரைக்கு அவர் தான் சொந்தக்காரன்னு சொல்லணும், பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன். அவர் ஒரு பண்பாட்டு, வரலாற்று, நாட்டுப்புறவியல் ஆய்வாளர். அவர் எழுதிய ஒரு புத்தகம் தான் உப்பிட்டவரை. ஆர்வமுள்ள நண்பர்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ராய் மார்க்சிம்னு ஒருத்தர் இங்கிலாண்டில் ஒரு பழைய புக் கடையிலேருந்து எதர்ச்சியாக ஒரு புத்தகத்தை எடுக்கிறார். அந்த புத்தகம் எதை பற்றினா, இந்தியாவில் இராணுவ வீரராக பணியாற்றிய ஒரு இராணுவ வீரரினுடைய நினைவு குறிப்புகள். அந்த நினைவு குறிப்பில் தான் முதன்முறையாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பகுதியையும் 2ஆ பிரிக்கிற மாதிரி ஒரு வேலி இருந்திருக்கு. அந்த வேலியோட பேரு உப்பு வேலி. ஆனா இந்தியால பார்த்தோம்னா அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த டாக்குமெண்ட்லயும் உப்பு வேலின்னு ஒன்று இருந்ததற்கான சின்ன தடயம் கூட கிடையாது. அவர் பல வருஷம் இந்தியாவில் தங்கி தேடுறாரு.
ஒரு இண்டியானா ஜோன்ஸ் படத்துக்கு ஈக்குவலான ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி தான் உப்பு வெளியோட கதை. 2% மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். மீதி இருக்கிற 98% வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உப்பு போட்டு சாப்பிட்டா தானே ரோசை வரும். இந்த டயலாக் எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா உப்போட கதையை கேட்டோம்னா பலருக்கு கண்ணீரே வந்துரும். இது மாரியான இன்னும் நெறைய புலங்கு பொருள் பண்பாட்டோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க பிரிட்டோ.